டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பாலிவுட் மூவி அஸ்ஸி. அனுபவ் சின்ஹா இயக்கத்தில் கனி குஸ்ருதி நடிப்பில் வெளியான படம். டாப்சி பன்னு ரேவதி அவர்கள் இணைந்து நடித்து வெளியான பாலிவுட் மூவி ஜி5 ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான உண்மையை உறக்க சொல்லும் ஒரு முக்கியமான சமூக படம் இந்த அஸ்ஸி. இது ஒரு முறை பார்க்கக்கூடிய, சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு திரைப்படம். இந்தியாவில் பாலியல் வன்முறை குறித்தும் பேசும் ஒரு லீகல் த்ரில்லர் திரைப்படம் அஸ்ஸி. நேர்கொண்ட பார்வை போன்ற வரிசையில் இந்த படம் வந்திருக்கு. அஸ்ஸினா இந்தியில் 80 என்று பொருள். இந்தியாவில் தினமும் சராசரியாக 80 பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதை சுட்டிக்காட்ட இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கதைக்களம் ஒன்லைனில் சொல்லணும்னா, ஒரு பள்ளி ஆசிரியை, அவங்க தான் கனி குஸ்ருதி, கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு ரயில் தண்டவாளத்தில் வீசப்படுகிறாரு. இதிலிருந்து உயிர் பிழைத்து மீண்டு வந்து நீதி கேட்கும் போராட்டமே மொத்த கதை. கோர்ட் ரூம் காட்சிகள் தான் கூர்மையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் இருக்குது. சமூகம் மற்றும் சட்ட அமைப்பில் உள்ள குறைபாடுகளை தைரியமாக பேசுகிறது படம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கதாநாயகி அவங்க தான் கனி குஸ்ருதி. ஒரு பள்ளி டீச்சரே, கணவன் மற்றும் ஒரு மகனோட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் சக ஆசிரியை வீட்டு விழாவுக்கு போயிட்டு கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பி வரும் வழியில் அடையாளம் தெரியாத ஒரு 5 நபர்களால் காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். பிறகு ரயில் தண்டவாளத்தில் வீசி எறிந்து செல்கிறார்கள். ரயில் அடிபட்டு துண்டு துண்டாக போயிடுவா. எவிடன்ஸ்னு எதுவும் கிடைக்காது. தற்கொலை மாதிரி கேஸை முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த பாலியல் குற்றவாளிகள் 5 பேரும். நாயகி கனி குஸ்ருதி ரயிலில் அடிபடாமல் நூலிலையில் உயிர் தப்புகிறார். கதாநாயகியை காணும்னு அவரோட கணவன் போலீஸில் புகார் கொடுக்கிறார். நடந்த சம்பவம் அறிந்து கோர்ட்டில் இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் கதாநாயகி தாக்கப்பட்டதில் தற்காலிகமாக கண் பார்வை தெளிவாக தெரியவில்லை. மன அழுத்தத்திலையும் இருப்பதால் கதாநாயகியால் கோர்ட்டில் குற்றவாளிகளை அடையாளம் காட்ட முடியல. பணபலம், அரசியல் பலம் ஆகியவற்றின் துணை கொண்டு குற்றவாளிகள் எப்படி தப்பிக்க முனைகிறார்கள். கதாநாயகி தரப்பு வக்கீல் எப்படி, கதாநாயகியோட வக்கீல் அவங்க தான் டாப்சி பன்னு எப்படி அவங்க வாதாடி கேஸை ஜெயிக்கிறார்கள் என்பது மீதி கதை. கனி குஸ்ருதியோட நடிப்பு அபாரம். பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மொத்த படத்தையுமே தாங்கி பிடிக்கும் அளவுக்கு கனி குஸ்ருதியோட நடிப்பு அபாரம். கதாநாயகி சார்பில் வாதாடும் வக்கீலாக டாப்சி பன்னு கச்சிதமாக அந்த வக்கீல் கேரக்டரை பண்ணியிருக்காங்க. டாப்சி ஜட்ஜாக வரும் ரேவதி. தார்மீக ரீதியாக நாயகி பக்கம் இருக்க வேண்டி இருந்தாலும் சட்டப்படி அது நடக்க முடியாமல் போகும்போது ஏற்படும் மனப்போராட்டத்தை நன்கு வெளிப்படுத்துகிறாங்க. அவர் சீனியர் நடிகருங்கிறதையும் அவங்க ரொம்ப நல்லாவே அந்த ஜட்ஜு கேரக்டரை பண்ணியிருக்காங்க ரேவதி. நாயகியின் கணவன், மகன், எதிர்த்தரப்பு வக்கீல் ஆகியோரின் நடிப்பு பிரமாதமாக இருக்குது. குற்றவாளிகள் 5 பேரும் கொடூர வில்லத்தன அனைத்தையும் கனகச்சிதமாக எடுத்திருக்காரு இயக்குனர். குற்றவாளிகள் ஒவ்வொருவராக கொலை செய்யப்படும் போது நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது, யார் இதெல்லாம் செய்யறதுன்னு. ரஞ்சித் பரோட்டின் இவரோட இடையில் 2 பாடல்கள் ஓகே. பின்னணி இசை படத்துக்கு கூடுதல் பலம். ஈவன் முல்லிகன் ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்குது. செகண்ட் ஹாப் முழுவதுமே கோர்ட்டு சீன்கள் தான் அதிகம். கௌரவ் சோலங்கி என்பவருடன் இணைந்து திரைக்கதை எழுதி தனியாக இயக்கியிருப்பவர் அனுபவ் சின்ஹா. இந்தியாவில் ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது என்ற கசப்பான உண்மையை வலியுறுத்துகிறது படம். படம் ஓடும் ஒவ்வொரு 20 நிமிடத்துக்கும் ஒரு முறை அந்த தகவலை திரையில் ஓட விட்டது இயக்குனரின் நல்ல சிந்தனை பாராட்டுக்குரியது.
இடைவேளை சமயத்தில் வரும் ஒரு ட்விஸ்ட்டும், இடைவேளைக்கு பின் வரும் கோர்ட்டில் வாதாடும் காட்சிகளும் அருமையாக வந்திருக்கு. ஏற்கனவே ஹிந்தியில் வந்த செக்ஷன் 375, பிங்கு போன்ற படங்கள் வரிசையில் அஸ்ஸியும் வந்திருக்கு. அஸ்ஸினா 80 என்று பொருள் இந்தியில். இந்தியாவில் ஒரு நாளைக்கு சராசரியாக 80 பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டவே இந்த பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் தெரிவித்துள்ளார். கதாநாயகியாக வரும் கனி குஸ்ருதியின் பிரமாதமான நடிப்பு இந்த படத்துக்கு பெரிய பலம். குறிப்பாக கண்ணுக்கு கீழே தையல் போட்ட ஒரு கெட்டப்பில் அவங்க வரும் காட்சிகள் அனைத்தும் அவரது வலியை நமக்கு கடத்துகிறார். கனி குஸ்ருதியின் நடிப்பு நம்ம ஏற்கனவே மலையாளத்தில் வந்த பிரியாணி படத்தில் பார்த்துருப்போம். ஒரு பிரமாதமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த படமும் சரி இந்த படமும் சரி 18+ தான். கொஞ்சம் அடல் கண்டென்ட்லாம் இருக்கும். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த அஸ்ஸி 80 படம் பாருங்கள். ஜி5 ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. ஓடிடி பிளாட்ஃபார்மில் தானே பார்க்க போகிறோம். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.